பாலஸ்தீனத்தினுடைய அதிபராக செயல்படுகிற பேரளவு ஜனாதிபதியாக இருக்கிற மஹ்மூத் அப்பாஸ் என்கிறவர் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை காலை ரஷ்யாவுக்கான பயணம் ஆரம்பிக்கிறது. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் அவர் ரஷ்யாவிலே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கிறார். விளாடிமிர் புட்டினோடு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை அப்பாஸ் நடத்த இருக்கிற அதே நேரத்தில் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யா காசாவுக்கு மிக நெருக்கமான ஒரு நாடாக இருக்கிறது. ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் காசா மக்களுக்கான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிற நேரத்தில் தான் ரஷ்யாவுக்கான அப்பாஸினுடைய பயணம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய சந்திப்பிலே அவர் என்னவெல்லாம் பேச இருக்கிறார், விளாடிமிர் புட்டின் என்னவெல்லாம் சொல்ல போகிறார், அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை அந்த சந்திப்பினூடாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் சீனா இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ரஷ்யா மஹ்மூத் அப்பாஸை அழைத்து பேசுகிற நேரத்தில் சீனா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரானுக்குள் புகுந்து இஸ்மாயில் ஹனியா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுடைய செயல்பாடு ஈரானுடைய இறையாண்மையை மீறி இருக்கிறது. எனவே ஈரானுடைய இறையாண்மையையும் தேசிய கண்ணியத்தை மீறி இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் ஈரானுக்கு முழுவதுமாக இருக்கிறது. ஈரான் வேண்டிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வாங் யி என்கிறவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரோடு தொலைபேசியினூடாக நடத்திய பேச்சுவார்த்தைகளில் தான் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியையும் சீனா கொடுத்திருக்கிறது. நமக்கு தெரியும், மத்திய கிழக்கில் சீனாவினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் மட்டுமில்ல, சவுத் ஏசியா நாடுகளில் கூட சீனாவினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது. பங்களாதேஷினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னால் எல்லாம் சீனாவினுடைய கை இருக்கிறது என்கிற பேச்சுக்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதாரபூர்வமாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீனாவும் ரஷ்யாவும் காசாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ஹூதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய ஆதரவு காசாவினுடைய சுதந்திரத்திற்கு தற்போதைய நிலையில் மிக அவசியமான முக்கியமான விஷயமாக மாறியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மை பொறுத்தவரையில் யாருடைய உதவியை பெற்றாவது அந்த நாட்டு மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், அவர்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம், எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்களும் ராணுவ தளபதி உள்ளிட்டவர்களும் ரொம்பவே சோர்வடைந்து விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அந்த செய்திக்கு எதிராக இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இல்லை இல்லை, எங்காக்கெல்லாம் சோர்வடையல, எங்காக்கெல்லாம் விரக்தி நிலைக்கெல்லாம் போகல, எங்காக்கள் ரொம்ப ஸ்டடியா நிற்கிறாங்க என்கிற ஒரு அறிக்கையை சொல்லி இருக்கிறார். எது எப்படி போனாலும் இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத்துடைய கட்டுரையை நம்ம பார்க்கும்போது இது உண்மையான ஒரு விவகாரம் அல்ல என்றும், நெதன்யாகு பொய் சொல்லுகிறார் என்றும், அவர்களுடைய ராணுவம் இந்த யுத்தம் முடிவுக்கு வராதா, தொடர்ந்து நம்மிலே பல பேர் கொல்லப்பட்டிருக்கும் போது அரசாங்கம் நாம சாகல, நம்ம தான் பொதுமக்களை கொள்வதையெல்லாம் வீரர்களை கொள்வதை போன்று வெளியிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நன்கு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அரசாங்கம் மறைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் நம்மிலே இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேர்களை நாம் இழக்க வேண்டி வரும் என்று சொல்லி ராணுவத்துக்குள் விரக்தி நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது என்கிறது எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நிலையில் தான் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகள் மிக முக்கியமானதாக இருக்கும்போது இன்றைக்கும் கான் யூனிஸ் பகுதிகளில் இருந்து அகதிகளாக மக்கள் வெளியேறுகிற காட்சிகளை இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த புகைப்படத்தை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைய தினம் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பதை பொறுத்தவரையில் அல் குதுஸ் படையணிகளும் அதே நேரத்தில் கஸ்ஸாம் படையணிகளும் சேர்ந்து இன்றைக்கு பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காசாவினுடைய வடக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கர ராணுவத்தை நோக்கி அவர்களுடைய வாகனங்களை நோக்கி பாரிய குண்டு தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அல் குதுஸ் பிரிகேட் சொல்லி இருக்கிறது. அதே போன்று ஹில் 86 என்கிற பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டளை மையம் ராணுவ கமாண்ட் சென்டர் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை அல் குதுஸ் பிரிகேட் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு நடந்த முக்கியமான ஒரு செய்திதான் அஸ்கலான் என்கிற இஸ்ரேலிய நகரத்தின் மீது பாரிய ஏவுகணை
ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய அல்-குதுஸ் பிரிகேட் நடத்தி இருக்கிறார்கள். வடகிழக்கில் இருக்கக்கூடிய 86வது குர்து மலை என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் கட்டளை தலைமையகத்தின் மீது அபாபீல் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் இன்றைக்கு பாரிய அளவில் வீசி இருக்கிறார்கள். அந்த வீடியோக்கள் வெளியாக இருக்கு, அதை நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பல கட்டங்களில் அஸ்கலான் மீதும் அவர்களுடைய இராணுவ கட்டளை மையங்கள் 2 மீதும் இன்றைய தினம் அபாபீல் வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த அபாபீல் என்கிற ஏவுகணை ஈரானுடைய ஸ்பெஷல் தயாரிப்பு ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது. ஈரானுடைய ஏவுகணை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அபு ஹதாப் என்கிற பகுதிகளில் உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த ஜியோனிச இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் மேலே இன்றைக்கும் சரமாரியான யாசின் 105 மோட்டார் குண்டு தாக்குதல்களும் யாசின் 105 என்கிற ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தாலல் சுல்தான் என்கிற பகுதிகளில் இன்றைய தினம் எதிரி படைகள் மேலே வாகனங்கள் எதிரி படைகள் மேலேயும் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் மேலேயும் 0 டிஸ்டன்ஸில் இருந்து யாசின் 105 மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அதே போன்று அதே தாலல் சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா மருத்துவமனை வளாகத்திலே உள்ளே நுழைந்து ஒலித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதனுடைய வீடியோக்கள் வெளியாக இருக்கிற அதை நாம் பின்னால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் டிஜிபி ஷெல் மூலமாக ஆட்களை எதிர்த்து இஸ்ரேலிய இராணுவத்தை எதிர்த்து இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களே அவருடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அழைத்து செல்லுகிற எடுத்து செல்லுகிற தூக்கி கொண்டு செல்லுகிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சலாதா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக யாசின் 105 ஷெல் தாக்குதல்கள் நடத்தி அவர்களுடைய இராணுவத்தை ஏற்றிக்கொண்டு வரக்கூடிய இராணுவ வெஹிக்கிள் மேலே அட்டாக் செய்து என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதே நேரத்தில் ஸ்வீட்டிஷ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய ஒரு கிராமத்தின் மீதும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஜோர்தான் எல்லைக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தாக்குதலாக இருக்கிறது. அந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் என்று அல்-குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜோர்தானுடைய மன்னர் அப்துல்லா 3ஆம் அப்துல்லா இதெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், எங்க நாட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவ்வளவு கவலையாயிரும் அவருக்கு. அவங்க நாட்டுக்குள்ள வச்சு இஸ்ரேல்காரனுக்கு எதிராக தாக்கிட்டாங்க என்கிறதுனால அவர் கொதிச்சிருந்துட்டாராம். காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு காசாவில் 40,000 பேர் செத்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு இஸ்ரேல்காரனுக்கு எது நடந்துடக்கூடாது, ஒரு இஸ்ரேல் ராணுவம் கொல்லப்படக்கூடாதுங்கிறதுல ஜோர்தானுடைய அரசாங்கமும் மிக கவனமாக இருப்பார்கள் என்பது தெரியும். ஏன்னா அவங்க தான் இஸ்ரேல் தான் அவங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க. அவர் என்ன செய்யறாருன்னா இதெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்க முடியாதுங்கிறாரு. ஆனால் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடும் அல்-குதுஸ் படையணியும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க இந்த மாதிரியான அவர்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க உங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போது இதுவெல்லாம் இயற்கையாக நடப்பதை தடுக்க முடியாது என்கிற ஒரு காரியத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய முழு தகவல் வெளிவரும் போது அது பற்றிய செய்திகளையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் நார்த் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளுடைய இராணுவ தளங்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் சரமாரியான தாக்குதலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய டெலிகிராம் சேனலூடாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மெட்டாட் என்கிற சொசைட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ நிலைகள் மீது இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். சரியாக 11:10 மணிக்கு இன்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இலக்குகள் நேரடியாக அட்டாக் செய்திருக்கிறது, பாரிய அழிவுகள் வந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் கலீலி பகுதிகளில் பல தாக்குதல்களை நடத்தி கலீலியை தீ வைத்து எரித்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அந்த வீடியோக்களை நம்ம பின்னாடி பார்க்கும்போது அந்த தாக்குதல் எவ்வளவு பயங்கரமான தாக்குதல் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் மிக முக்கியமாக யஹியா சின்வாருக்கு ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஐஆர்ஜிசியினுடைய தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதை பாராட்டியிருக்கிற அதே நேரம் உங்களுக்கான சின்வாருக்கும் அவருடைய ஹமாஸ் படைப்பிரிவுக்குமான அத்தனை ஒத்துழைப்புகளையும் நாங்கள் தருவோம், எந்த கட்டத்திலும் இஸ்ரேலை எதிர்ப்பதையும் நம்முடைய ஜிஹாது என்கிற நிலத்தை மீட்டுக் கொள்வதற்கு
என்பதற்கான இந்த போராட்டத்தினுடைய வீரியமும் குறைந்து விடாது. உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம். உங்களுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதல்களாக நிகழ்த்தப்பட வேண்டும். அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் தருவோம் என்கிற கருத்துப்பட அவர் இன்றைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். அதுவும் இதே கருத்துப்பட இருந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதாக இன்றைய தினம் ஹமாஸ் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் என்ன செய்ய போகிறது என்பதை. இதுவரைக்கும் அவர்கள் பல காட்சிகளை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஆயுதங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, தாக்குதல் நடத்துவோம்ங்கிறாங்க. ஆனால் எப்போ தாக்குதல் நடத்த போறாங்க அல்லது தாக்குதல் நடத்தாமலே இருக்க போறாங்களா அல்லது சின்வாருக்கு கடிதம் எழுதுகிறத பார்க்கும்போது சின்வாருக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுத்து இன்னும் வீரியமாக அட்டாக் பண்றதுக்காக அவர்கள் ஹமாஸை தயார் செய்ய போகிறார்களா என்கிற கேள்விகளும் ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே எழுந்திருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீராவினுடைய சர்வதேச அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா போன்றவர்களுடைய கருத்து பிரகாரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஐஆர்ஜிசி பெரும்பாலும் ஹமாஸை மேலதிகமாக வலுப்படுத்த முடியும். அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஆயுத பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அவர்களையே களத்தில் இறக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. சில முக்கியமான வீடியோக்களை பாருங்கள். இங்க நீங்க பார்க்கலாம், கலீலி இஸ்ரேலுடைய கலீலி பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல்களில் கலீலி பத்தி எரியக்கூடிய காட்சிகள் தான் இதிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. கலீலில எவ்வளவு பெரிய தாக்குதலாக இது மாறி இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் இஸ்ரேலிய ஊடகங்கள் என்றைக்கும் வெளியிட்டது கிடையாது. இன்றைக்கு மிக துல்லியமாக வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ இது. இந்த வீடியோவை ஹிஸ்புல்லாக்களே அவர்களுடைய ஊடகங்களில் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கலீலி பகுதியை அவர்களுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டிருக்கிற செய்திகளையும் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பலமுறை உங்களுக்கு மத்தியிலே சொல்லியும் இருக்கிறோம். இந்த காட்சி இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இது மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம். அந்த கட்டிடத்துக்குள்ள இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. ராணுவம்ங்கிறாங்க, ஆனால் ஒழிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். அவர்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தி அவர்களை அழித்திருக்கிறார்கள். இப்படியான படைப்பிரிவுகள் குறைந்தது 10 தொடக்கம் 25 பேர் இருப்பார்கள். ஒரு அட்டாக் இப்படி நடக்குதுன்னா ஒரு 25 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க என்ற அர்த்தம். அந்த அட்டாக் நடந்த காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க. அதிலே மொத்தமாக அந்த படை அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதனுடைய தாக்குதல் நடந்ததற்கு பிறகு ஹெலிகாப்டர் வந்து அவர்களை அழைத்து செல்லுகிற அந்த பாடிகளை எடுத்து பிணங்களை தூக்கி கொண்டு செல்லுகிற காட்சிகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை தான் நீங்க பார்க்குறீங்க. அதாவது இன்றைய தினம் அவர்கள் அபாபில் வகையான ஏவுகணை தாக்குதல்களை 2 கட்டளை மையங்கள் மீது நடத்தியிருக்கிறார்கள். அஷ்கலான் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மிக முக்கியமான நகரத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் இருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, தொடர்ந்து ஹமாஸுக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துகிற பலம் இருக்கிறது. அவர்களுக்கு அதற்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அவங்களோட அயன் டோம் இருக்குங்கிறாங்க, ஒரு டோமையும் காணோம். திட்ட தெளிவாக அவர்கள் தாக்குதல் நடத்துகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அயன் டோம் இருக்குமாக இருந்தால் இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்னா அயன் டோம் வந்து அதை தடுத்திருக்கணும். ஆனால் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்கிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். துல்லியமான தாக்குதல்களாக அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய தாக்குதல்கள் எவ்வளவு வெற்றி அடைகிறது என்பதை. இன்ஷா அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். அவர்களுடைய போராட்டத்திற்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுப்பான். கண்டிப்பாக பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைவதற்காக அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். அவர்களுக்காக நாம் செய்கிற மிக முக்கியமான பணியாக அதுதான் இருக்கிறது. எனவே ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுப்போமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அடுத்தடுத்த செய்திகளை எதிர்பாருங்கள். விரைவில்